ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றேன். எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலும் கூட இப்படிப்பட்ட காரியங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, எப்படி இதை நான் செய்ய போகின்றேன்? இவ்வளோ பெரிய போராட்டங்கள், இவ்வளோ பெரிய நெருக்கங்கள், இவ்வளோ பெரிய தடைகளுக்கு மத்தியில் நின்று கொண்டிருக்கிறேனே, எப்படி இந்த சூழ்நிலைகளை தாண்டி நான் எழும்ப போகின்றேன்? என்னை சுற்றிலும் கூட வறண்டு போன ஒரு அனுபவத்துக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனே, எப்படி என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும் என்று சொல்லி உங்களுடைய இருதயம் பலதரப்பட்ட சூழ்நிலையை நிமித்தமாய் கலங்கி போய் இருக்கலாம், திகைத்து போய் இருக்கலாம். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உங்களை பார்த்துதான் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகின்றார், மகனே மகளே, திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லி. நிச்சயமாய் இந்த காலை நேரத்தில் விசுவாசத்தோடு கூட அவருடைய அன்பின் கரத்துக்குள் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார். அவர் உங்களுடைய துக்கத்தை மாற்றுவார். நிச்சயமாய் வாசல் கதவுகளை திறந்து தருவார். தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய விலையேறப்பட்ட உன்னதமான அன்புக்காக ஸ்தோத்திரம். இது எவ்வளவு நல்லவர் ஐயா. இந்த நாள் உம்முடைய நாமத்தினால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாய், ஜெயத்தினாலாய் இருக்கட்டும் அப்பா. எங்கெங்கு பிரயாணப்பட்டு போனாலும் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் செய்கிற பிரயாணங்கள் ஆசீர்வாதமாய் பாதுகாப்பாய் இருக்கட்டும். போகிற எல்லா இடங்களிலும் மனுஷ கண்களில் தயவை கட்டளையிடுங்கப்பா. சூழ்நிலைகளை அனுகூலமாய் மாற்றி கொடுப்பீராக. காரணம் இல்லாத அழுத்தங்கள், பாரங்கள், மன உளைச்சல்கள் உடைய பிள்ளைகளை விட்டு மாறட்டோண்டி ஜெபிக்கிறேன். எந்தெந்த காரியத்தை குறித்து பயந்து போய் இருக்கிறார்களோ அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்து இவர்களை சந்தோஷப்படுத்துங்கப்பா. இந்த நாளுக்குரிய சகல தேவைகளையும் சந்தித்து நடத்துவீராக. சரீரத்தில் நல்ல சுகத்தை கொடுங்க. பலவீனம் மாறட்டும், வியாதி மாறட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் பாதுகாப்பையும் கொடுங்கப்பா. வேலை செய்கிற பிள்ளைகளை, தொழில் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசிர்வதிப்பீராக. வசிக்கிற வீட்டுக்குள்ளே சமாதானத்தோடு கூட வாழட்டும் ஐயா. மன நிறைவோடு இவர்களை ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே இந்த நாளை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, திகையாதே, நான் உன் தேவன் என்று ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்தி ஆசிர்வதிக்கிறார். ஆமேன்.